பாப்பா வந்து இப்போ நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கீழே எந்த பொருளுமே வைக்க முடியல, இழுத்து போட்டுடுறாங்க. மெயினாக கிச்சன்லங்க தண்ணி குடம் கூட கீழே வைக்க முடியல. தோசைக்கல் சப்பாத்திக்கல் இதெல்லாமே இந்த கீழே தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து விளையாடுறாங்க, இழுக்கிறாங்க அப்படின்றதுனால சரி அதெல்லாம் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சில ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டாங்க. இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா இருக்குங்க, ஆனால் என்ன சின்னதாக இருக்குது. என்கிட்ட இருக்க தோசைக்கல் சப்பாத்தி தேய்க்கிற கல் எல்லாமே பெருசாக இருக்குங்க. ஏன் நான்ஸ்டிக் தவா கூட அதில் பத்துறதுல, அதனால் கண்டிப்பாக ரிட்டர்ன் போட தான் போகிறேன். இது கூடயே கப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் வாங்கினேங்க. அது சுத்தம் வெயிட்டே தாங்க மாட்டேங்குது. என்கிட்ட இருக்க எல்லா கப்புமே நல்லா பெருசாக வெயிட்டாக இருக்குது. அதில் மாட்டினோடனே பொத்துன்னு விழுகுது, ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிட்டு இருக்குது. அது நல்லாவே இல்லை. சரி இது ரெண்டுமே வந்து இந்த காம்போவில் தான் வாங்கினேன். கண்டிப்பாக ரெண்டுமே ரிட்டர்ன் போட்டுருவேன். சில்வர் டம்ளர்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கினாங்க. இது நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து டம்ளர்லாம் பரப்பி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். ஒரு ஓரமாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இன்னும் சில பொருளுங்க கூட நான் கிச்சனுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டாட்டா.